தேர்தலில் அழகிரியின் ஆதரவாளராக இருந்த காரணத்தால் இடைநீக்கம் செய்யப்பட்ட KP ராமலிங்கம் கடந்த 2020 பிஜேபியில் இணைந்தார். தற்போது கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பிஜேபி பெருங்கோட்ட பொறுப்பாளராகவும் மாநில துணைத் தலைவராகவும் இருக்கிறார். இவர் கோஷ்டி சேர்த்துக்கொண்டு தனி ஆவர்த்தனம் செய்வதாக சேலம் பிஜேபியில் ஒரு பிரிவினரும் கட்சி வளர இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என KPR தரப்பும் மாறி மாறி தலைமையிடம் புகார் வாசிக்க சேலம் பிஜேபியில் புகைச்சல் கிளம்பியுள்ளது. இதுகுறித்து சேலம் பிஜேபியினரிடம் விசாரித்த போது கட்சியில் காலம் காலமாக உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும்போது KPR கட்சியில் இணைந்ததுமே மாநில பதவி, பெருங்கோட்ட பதவி எல்லாம் வாங்கிவிட்டார். இவர் கோட்ட பொறுப்பாளராக இருக்கும் 3 மாவட்டங்களில் அவர் மட்டுமே முன்னிலையாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார் என்று குற்றம் சாட்டினர். தொடர்ந்து பேசிய சேலம் பிஜேபியினர் KPRஐ மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஆதரவாக ஒரு கோஷ்டியையே இப்போது உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று கொதிக்கின்றனர். சமீபத்தில் மாநில விவசாய அணியைச் சேர்ந்த ஒருவர் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போது அந்நிகழ்ச்சியில் அவரை ப்ரமோட் செய்து கொண்டாரே தவிர மாவட்ட நிர்வாகிகளை மதிக்கவே இல்லையாம். அதில் இருந்து பிஜேபியின் பழைய ஆட்கள் அவரிடம் இருந்து விலகிவிட்டனர் என்று KPR மீது அடுத்தடுத்த புகார்களை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் அண்ணாமலை சேலம் வந்தபோது கட்சியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய முருகேசனை மேடையில் வைத்து அவமதிப்பு செய்ததாகவும் 20 வருடங்களுக்கு மேல் கட்சியில் இருக்கும் அவரை அவமானப்படுத்தலாமா, இப்போது உட்கட்சி தேர்தலின் போதும் அவரே ஆதிக்கம் செலுத்த நினைப்பதாகவும் பழைய ஆட்கள் மேலிடத்துக்கு புகார் அனுப்ப கொஞ்சம் அடக்கி வாசித்தார் என்றும் கூறுகின்றனர். கட்சி நல்ல வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருந்த நேரத்தில் கோஷ்டி பூசலில் தற்போது தவித்து வருவதாக புலம்பி தள்ளுகின்றனர் சேலம் பிஜேபியினர். இதுகுறித்து KPR தரப்போ மாற்று கட்சியில் இருந்து பிஜேபிக்கு வந்தாலுமே கட்சிக்காக உடைக்கிறாரு KPR. கட்சியில் புதுசா இணையறவங்கள இழுத்து பிடிச்சு பதவி கொடுத்து அழகு பார்த்தாதான் கட்சி வளரும். பழைய ஆளுங்க என்ற பாட்டையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருந்தா எப்படி? முன்னாள் MLA ஒருவர் செலவு செய்து அசத்தும் சில நிர்வாகிகளை செயல்படவே விட மாட்டேங்கிறாரு. தலைமைக்கு இத பத்தி பழைய ஆட்கள் தான் மீண்டும் மீண்டும் மாவட்ட தலைவர் பதவிக்கு வராங்க, நாங்க உழைக்கிறவங்களுக்கு பதவி கொடுங்கன்னு சொல்றோம் என்று KPR தரப்பினர் தெரிவிக்கின்றனர். KP ராமலிங்கத்திடம் இதுகுறித்து விசாரித்த போது எல்லாரும் பிஜேபி தான், இங்க கோஷ்டி எதுவும் கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்சியை முன்னுக்கு கொண்டு வர்றோம், முரண்பாடு எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். சேலம் மாநகர் மாவட்ட தலைவர் சசிகுமாரோ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சார், நேர்ல வாங்க பேசுவோம் என வைத்து விட்டார். இப்போதான புகை ஆரம்பிச்சிருக்கு. குமுதம் செய்திகளுக்காக K பழனிவேல். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.